فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மக்ரிப் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறோம். அன்பிக்கினியவர்களே, ஏமாறும் உலகமும் ஏமாற்றும் உலகமும் ஏமாறும் மனிதர்களும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. உண்மையாக கொஞ்சம் நீங்கள் நுழையணும், நான் நுழைகிற நேரத்திலேயே. ஏனெண்டா மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் என்னோட பேசி கொண்டிருந்தார். அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் அவர் சொன்னார், போதைப் பொருள் அதிகமாக எல்லா இடத்துலையும் காணப்படுகிறது, இப்போ பெண்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு ஏமாந்து போன தாயுடைய சம்பவத்திலிருந்து நான் இந்த தலைப்புக்குள் நுழையலாம்னு நினைக்கிறேன். அந்த சகோதரர் எனக்கு சொன்னார், அவர் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ஒரு சகோதரர். ஒருவருக்கு ஒரு வீடை காட்ட போகிற நேரத்தில் இந்த பக்கத்தில் இந்த ஏரியாவில் ஒரு வீடை காட்ட போகிற நேரத்தில் ஒரு அறைக்குள் ஒரு பெண் தூங்கி கொண்டிருந்தா. அவங்க உம்மா தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நான் கேட்டேன், எத்தனை வயசு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 30க்கும் 40க்கும் இடையில் ஒரு 35க்குள்ளே இருக்கும் அப்படின்றார். அந்த அறைக்குள்ளே நான் போகலை, ரெண்டாவது ஒரு வகையாக தூங்குறா, டக்குன்னு நான் இங்கிட்டு வந்துட்டோம். அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னா, இவன் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இன்னொரு பகுதியில், இந்த பகுதியில் தான், இந்த மெங்கடக்குளன்னாவை புத்கமம் இந்த ஏரியா தான் நான் சொல்கிறேன், இன்னொரு பகுதியில் உள்ள ஒரு பெண், இவ திருமணம் முடித்து மாப்பிள்ளை வெளிநாட்டில், இவக்கு ஐஸை பழக்கிட்டாங்க, ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறா. அன்பிக்கினியவர்களே, ஆங்காங்கே நாம் போகிற வழியில் இப்படியான சம்பவங்களை பேசுகிற நேரத்தில் ஒரு சில பொழுதுகளில் கண் கலங்கி கேட்கிறோம், என்னதான் செய்ய, என்ன செய்ய? எல்லா இடங்களிலிருந்தும் தாவா அல்லாஹ்வின் பால் அழைக்கப்படுகிறது. மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உபதேசம் நடத்தப்படுகிறது. பிள்ளைகள் நல்ல வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமான மனிதர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள். விசேடமாக தாய் தகப்பன்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க. ஏமாந்து போன ஒரு தாயை நான் சொல்லுகிறேன். தண்ட மகள் என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்கிற நேரம், அதாவது வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை அனுப்புகிற பணம் இவ கையில் இருக்குதுன்னு இன்னொரு சகோதரி புரிஞ்சு கொள்கிறா. அவவும் முஸ்லீம், அவ இந்த ஐஸுக்கு அடிமையானவ, அவ தேவையை நிறைவு செய்யணும்னா அவருக்கு சில வருமானங்கள் வரணும். இவக்கும் ஐஸை கொடுக்குறா, அவ இன்னொரு ஆள்கிட்ட எடுக்கிறா. அன்பிக்கினியவர்களே, அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்டா, ஒரு புள்ளைய நீங்கள் உங்களுக்கு புள்ளை கிடைச்சனால கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தாய்மார்களே, புள்ளை ஈண்டெடுத்த பிறகு நீங்கள் புள்ளையை பார்த்துருப்பீங்க, அது தூங்கிட்டே இருக்கும். தகப்பன்மார்களும் லேபர் ரூமில் வச்சு உமாமார்கள் புள்ளை எடுத்த பிறகு ஓடுக்கு போட்டால் காட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஃபோனை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த கேமரா உள்ள ஃபோனை, ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ள விஷயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த ப்ரொஜெக்டர், இந்த ஃபேனை கண்டுபிடிக்க, இந்த ஃபேன் மாதிரியா குழந்தை, இந்த பில்டிங் மாதிரியா குழந்தை. பில்டிங்க்கு விலை சொல்லிடலாம், இந்த ஃபோனுக்கு விலை சொல்லலாம். உங்கள் பிள்ளைக்கு என்ன விலை சொல்ல போகிறீங்க? அந்த கண்ணுக்கு என்ன விலை? நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மா, அவங்க கண்ணை இழந்தாங்க. அவங்க கண்ணு ஒரு பொம்பிளாஸ்டில் வந்து இதாக போச்சு. இங்கே நாட்டுடைய முதல் குடிமகள். அப்போ அவங்களுக்கு எவ்வளவோ செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்குது. அவங்களுடைய இயல்பு கண்ணு திரும்ப கிடைச்சிச்சான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்டா, அந்த இயல்பு கண்ணு திரும்ப கிடைச்சிச்சா? இது கிடைக்காது.
நீங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் இந்த கண்ணை திரும்ப வாங்க இயலாது, இந்த கிட்னியுடைய செயலை திரும்ப எடுக்க இயலாது. இந்த ஹார்ட்டுடைய செயல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்றது. ஒரு குழந்தை பெத்தெடுத்த உடனே நீங்க பார்த்துருப்பீங்க, குழந்தைய அது பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கும். திடீர்னு கொஞ்சம் நேரம் எலும்பும், பசிக்கிற நேரம் அழுவும், கண்ணை பொத்திட்டு நீங்க சாப்பாடு கொடுப்பீங்க. தாய்மார்களே, இந்த வீடு கட்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, உங்கள் புள்ளையே செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ராத்திரி ராத்திரி கண்ணை வச்சிங்களா, பல்லு செஞ்சீங்களா, உள்ளுக்குள்ள குடல் செஞ்சீங்களா, பெறது ஆனா பெண்ணான்னு தெரியாத அளவுக்கு அது உங்கள் கண்ணு முன்னாடி உழுவுதண்டா, அதை யாரு செஞ்சது? எந்த ஒன்றும் நீங்கள் செய்யலை. சாதாரண ஒரு டீ கோப்பை கூட சும்மா வராது. அதுக்கு பாலை போட்டு, மாவை போட்டு, இதை போட்டு, சீனியை போட்டு, டேஸ்ட்டை பார்த்து சரியானு பார்த்தா தான் எடுக்கலாம். ஆனால் உலகத்தில் அதிசய படைப்பு, அற்புத படைப்பு. விஞ்ஞானிகளுக்கு இதை படைக்கலாமா? விஞ்ஞானிக்கு அதை செய்யலாமா? விஞ்ஞானிக்கு அப்படி இதை செய்யலாமா? பேசுகிற ரொபோ செய்யலாமா? ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்குது. உங்களுக்கு தேவையானதை பேசுனீங்கன்னா அது பேசும் திரும்ப. ஆனால் இந்த நிமிஷத்துல விஞ்ஞானிக்கு உங்கள் குழந்தைய படைக்க இயலாது. குழந்தை மட்டும் இல்லை, கையில் உள்ள ரத்த துளியை கையில் கொடுத்துருங்க. இந்த ரத்த துளியை செஞ்சு தாப்பான்னு நீங்கள் உலகத்தில் ஒரு விஞ்ஞானி எனக்கு காட்டுங்க. உங்கள் கையில் உள்ள ஏஐயில் அடித்து, ChatGPTல அடித்து கேளுங்க, எங்கேயாவது செய்கிறாங்களான்னு கேளுங்க. ரத்தம் வேற ஒன்றும் இல்லை. நான் வேற எந்த பார்ட்ஸும் சொல்லலை. டொயோட்டா வண்டி பார்ட்ஸ் போச்சுன்னா ஜப்பானில் போய் கொள்வனவு செஞ்சு நீங்கள் வண்டியில் பார்ட்ஸை செட் பண்ணுவீங்க. நிசான் வண்டியில் போச்சுன்னா நிசான் வண்டி. உங்கள் ஹார்ட் போச்சுன்னா யார் தருவா? கடையில் விற்கிறாங்களா? எங்கேயாவது அமெரிக்காவில் ஹார்ட் செஞ்சு விற்கிறாங்களா? சைனாவில் கிட்னி செஞ்சு விற்கிறாங்களா? நம்பர் 2 பரவாயில்ல, லோக்கல் கிட்னி தான். அந்த டூப்ளிகேட்டாவது விற்கிறாங்களா? ஏன் விற்கிறாங்க? இல்லை, உலகத்தில் இந்த வியாபாரம் தான் அதிகமாக. மனித உறுப்புகள் போனால் குடும்பங்கள் எத்தனை கோடியும் செலவழிக்கிறடி. அவன் சில நேரம் ஒரு பொருளை வாங்க 1000 2000 செலவழிப்பான். ஒரு ஆள் உயிருக்கு ஆபத்துண்டா காணி பூமி எல்லாத்தையும் வித்துட்டு அவ்வளோ செலவழிப்பாங்களே. இதையே இதை செய்ய முடியலண்டா, இந்த கண்ணை செய்ய இயலாண்டா. தோல்வி. ஓணும்னா சந்திரமண்டலம் போயிட்டு வர்றோம், சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தா, போகிற வழியில் ரிப்பேர் ஆயிட்டு அங்கேருந்து 10 மாதம் 9 மாதம் கழிஞ்சு திரும்ப வர்றா. இங்கேருந்து கேமராவை அங்கே விட்டு அங்கே போனவன் விண்வெளியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்து இங்கேருந்து ரொக்கெட் அனுப்பி அந்த பக்கத்தில் உழுவுற மாதிரி இல்லை, பயங்கரமாக சயின்ஸ் வளர்ந்துட்டு. ஆனால் ஒன்றில் மனிதன் தோத்துட்டான். இறைவன் எதை படைத்தானோ அந்த மனிதனை அவனால் திருப்ப படைக்க முடியலை. நீங்கள் சொல்லுவீங்க மனுஷன் குளோனிங் பண்ணுறான், இந்த ஏஐயால் பபா கிடைச்செல்லாம் பேசுகிறாங்கண்டு. ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய விந்தையும் சேர்க்கலாம். அவனுக்கு பெண்ணுடைய உயிரணுவையும் சேர்த்துடலாம். ஆனால் அதை படைக்க இயலாது. ஜாயின் பண்றது வேற. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. படைப்பு என்பது இந்த அதுக்கு இவ்வளவு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு கணக்கு போட்டது யாரு? கொஞ்சம் புரோட்டீன் கூடினா என்ன ஆயிரும்? சும்மா உள்ள புள்ளை கூட்டி பாருங்க பாப்பா என்னாச்சு. புரோட்டீன் கூட கொடுத்து பாருங்க, புரோட்டீன் பேர் யூரின்ல, அப்புறமேல வேற நோய் வந்துடும். விட்டமின் எல்லாம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீக்கு பிறகு நீங்க அன்றைக்கு சந்தோஷப்பட்டீங்க. உலக மனிதர்கள் நிறைய சந்தோஷப்படுற நாள் தங்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தைகளை பார்த்து. அப்படியே அந்த தாயை வச்சு பாருங்க. முஸ்லீமான்னு கேட்குறேன். முஸ்லீம் தான் என்கிறார். என் மனசில் ஒரு வகையான சிந்தனை வந்தது. எவ்வளவோ ஆலிம்கள் என்று சொல்றக்கூடியவர்கள், தாய்கள் உலகம் எங்கும் பிரச்சாரம் நடக்கும். ரசூலுல்லாஹ் யார் என்ற சிந்தனை எனக்கு அதுக்குள்ள வந்துச்சு. தனியாக ஒருவராக நின்று மிக மோசமான ஒரு சமூகத்துக்குள்ள லட்சக்கணக்கான அறிஞர்களையும் தாய்களையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சாலும், நீங்க என்னப்பா உலகத்துக்கு செஞ்சீங்க? எவ்வளவு மாத்தி கஷ்டப்படுறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம், எவ்வளவு மாறினாங்க. பெருமானார் 23 ஆண்டு காலத்தில் அவர்கள் நேசித்த குடியை தூக்கி வீசினார். கண்களை கலங்கி இறையாலயத்தில் ஒதுங்கினார்கள். அவரை மாறி ஒரு மனிதரை இந்த உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது எங்க பிள்ளைகளுக்கு அவங்கள கண்டு நம்ம கடைசியில் ஏமாந்ததுதான் அந்த தாயோட வேலை. அறையில் தூங்குறவங்களுக்கு எவ்வளவு மனவேதனைகள் அதை சொல்லியிருப்பாங்க. ஒன்று நினைச்சிடாதீங்க, அவங்க தூங்குறாங்க இதான் நிலைமைன்னு சொன்னா, அந்த மாதிரி முஸ்லீம் சமூகத்துக்குள் இந்த அவல நிலைமை வந்தால்
இது ஒரு ஏமாற்றத்தின் ஒரு தன்மை. அதனால் உலக வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் இன்றைக்கி நீங்கள் பரிசளிப்புகளாக வந்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் ஏமாந்துடக்கூடாது என்பதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அவங்க குர்ஆனை மனனம் செய்யணும், குர்ஆனை நல்லா ஓதணும், அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு நெருக்கமாக நிற்கணுமெண்டு. ஆனால் சில அடிப்படைகள் நான் இப்போ சொல்லித்தர்றேன், இதில் கவனமாக நீங்கள் புரியாட்டி நம்ம தோற்றுருவோம். ஏனெண்டா இந்த ஃபோனை கண்டுபிடிச்ச ஒரு மேனுவல் தருவான், எப்படி தான் ஆப்ரேட் பண்ணணுண்டு. ப்ரொஜெக்டரை செஞ்ச கம்பெனி என்ன பண்ணும், அதுக்கு ஒரு மேனுவல் தருவாங்க. குழந்தை எப்படி வளர்க்கணும் என்றது உங்களுக்கு தெரியுமா? ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுதா? சரி, குழந்தை விட்டுருங்க, நீங்க ஏமாந்துடக்கூடாது. நீங்க ஏமாறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு ஆளும் தனக்கு விரும்பின மாதிரி நீங்க வாழ தொடங்கினீங்கன்னு வைங்க, எனக்கு பிடிச்சிச்சு மை கார் மை பெட்ரோல், நான் நினைச்ச மாதிரி வாழுவேண்டா, உலகத்தில் பெரும் ஃபித்னா தான் தலை தூக்கும். சாதாரணமாக இலங்கையில் உள்ள பிள்ளையெல்லாம் உட்கார வைங்க, அமெரிக்கா பிள்ளையெல்லாம் உட்கார வைங்க, நியாயமாக பேசுவோம், உண்மையாக சொல்லுங்க. எந்த பிள்ளையோட அறிவு கூட, எந்த பிள்ளை அறிவு கூட, இங்கேயா அங்கேயா? அமெரிக்காவில், ஐரோப்பாவில், ஏன் கூட? அதை அவங்க அப்படி தான் படித்து கொடுக்குறாங்க. அதுக்கு சொல்லுவாங்க நம்ம லோவோட திங்கிங் ஏஷியா, அவங்க ஹையோட திங்கிங். ரீட், ரைட், லிசன், நம்ம 3 தான் செய்வோம். கேட்கணும், பார்க்கணும், எழுதணும். ஸ்கூலில் என்ன சொல்லி தர்றாங்களோ, எதை உள்ளே போட்டோமோ அதை மட்டும் தான் வெளியே கொண்டு வரணும். நாலேஜ் எதை போடுறோமோ அதை வெளியெடுக்கணும். அதில் இல்லாத ஒன்று எக்ஸாம் பேப்பருக்கு வந்தேன்னு வைங்க, 50 பேர் ரோட்டில் இறங்கிடுவான். இந்த டயக்ராம் யார் படித்து கொடுத்தது? எங்கள் சிலபஸில் இல்லை. அது எப்படி போடுவீங்க? அமெரிக்காவில் சிலபஸில் இல்லாத ஆன்சர் இது வரும் கொஸ்டின். ஏண்டா ரீட், ரைட், லிசனோட நிப்பாட்ட மாட்டாங்க. அனலைஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஆய்வு பண்ணணும். ஒன்றை படித்து கொடுத்தா வேற ஒன்று கேட்பான். நீ உண்மையாக படிச்சேன்னா இதை சொல்லு, இதை படிச்சு தரல, இதில் எப்படி இயங்குதுன்னு சொல்லி தந்தனா அதை அனலைஸ் பண்ணி இதை சொல்லு. அதனால் அவங்க எங்களை பார்க்குறது ஏஷியாவா, யூ பீப்புள் லேபர் கேட்டகரி, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி பீப்புள், எங்களை ஒரு மாதிரியை தள்ளி போட்டு பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் அடி. நீங்கள் உடம்பால் வேலை செய்கிற ஆட்கள், நாங்கள் மனசால வேலை செய்கிற ஆட்கள், மூளையால். அவன் பெரிய மாடி கட்டிடத்தில் உட்காந்துட்டு அம்புட்டுல ஒரு சேரை போட்டு ஏசியை போட்டு உட்காந்து ரன் பண்ணுவான். எங்கால் உடம்பு, அவன் ஆள் மூளை. ஸோ அதனால் மூளையை அவங்க டெவலப் பண்ணது உண்மை, அதில் சந்தேகம் இல்லை. பொய்யா பேச தேவையில்லை. முஸ்லீம் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுன்னு பேசுறது இல்லை, எது நியாயமோ அது பேசணும். ஆனால் அவர்கள் கடுமையான ஒரு தோல்வியை சந்திச்சுக்கிறாங்க. அவர்கள் டெக்னாலஜி கிட்ட கூட நம்ம பேசலாது. இன்றைக்கு நீங்கள் ஆன்லைன் செய்கிறீங்க, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறீங்க. இப்போ தான் அமெரிக்கா ஷாப்பிங் பண்ணுறாங்களா? இப்போ தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2010 அவங்க தொடங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 வருஷத்துக்கு போகிறதா இங்கே வரும் சில விஷயம். அவ்வளோ வேகமாக போகிறாங்க. நம்மளை மாதிரியே கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்குது. ஆனால் எதில் தோத்தாங்க தெரியுமா? எதில் தோத்தாங்க? அவர்களுக்கு கட்டுப்படையலான்ட்டாங்க. மார்க்கெல்லாம் இல்லை, கட்டுப்படையலான்ட்டாங்க. 16 வயசு புள்ள கிளப்புக்கு போகும், பாப்பா பேச இயலாது. நான் கேட்குறேன், மனுஷனுக்கு மானம் முக்கியம், எழுதப்படாத சட்டம். அதுதானே உடுக்குறாங்க. அவங்க உடுக்குறாங்க, நாங்களும் உடுக்குறோம். யாரும் நிர்வாணமாக போகிறது இல்லை. உடுக்கிற அளவு தான் வித்தியாசம். 5 மீட்டரா 1 மீட்டர்லாம் தான் வித்தியாசமே தவிர எல்லாரும் உடுக்கிறான். ஆனால் அவன் உடுக்கிறது பூரணமாக உடுக்கிறானா, பிரச்சனைக்கு உடுக்கிறானா? ஒரு உம்மா அங்கெல்லாம் எந்த அளவுக்கு மாறிட்டுண்டா, கணவன் மனைவியெல்லாம் இல்லை, லிவிங் டுகெதர். ஒரு ஆம்பளை பொம்பளை ஒரு இடத்துல நிற்பாங்க, 3 மாதம் நின்று சலிச்சு போச்சுன்னா பை பைன்னு போயிடுவாங்க. அப்படி ஆனால் ப்ராக்டிக்கலி எவ்வளோ பிரச்சனை வரும். நான் அதை பேசினா அதுவே போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, விபச்சாரத்தை உலகமே வெறுக்குது, அது சரியில்லைன்றது. திருமணத்தை ஆதரிக்குது. இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் அது பிழை, இது சரி. நாட்டில் சட்டம் ஏற்றுற நேரம் விபச்சார விடுதிகள்லாம் ஓகேன்னு சொல்ல மாட்டான், அதெல்லாம் பிழைன்னு தான் சொல்லுவான். லைசன்ஸ் வாங்கி செய்கிறது வேற,